அண்மை செய்தி. ரிப்பன் மாளிகை சென்னையில் தூய்மை பணியாளர்களுக்கு ஆதவ் அர்ஜுனா ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கும் காட்சிகள் இவை. தூய்மை பணியாளர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து ஆதவ் அர்ஜுனா தூய்மை பணியாளர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து போராட்டத்தில் வலிமை தருவதாக அவர் கூறியிருக்கிறார். இதற்கு இந்த போராட்டத்திற்கு அவர் துணை நிற்பதாகவும் கூறியிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் இவை. சென்னை ரிப்பன் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தும் தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சுப்பிரமணியன் தரும் விரைவான தகவல்களை பார்க்கலாம். தூய்மை பணியாளர்கள் நடத்தும் போராட்டம் சென்னை ரிப்பன் மாளிகையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு ஆதவ் அர்ஜுனா ஆதரவு தெரிவித்து அவர்களுடன் பேசும் காட்சிகள் வந்திருக்கிறது. உங்கள் தரப்பு செய்தி என்ன சுப்பிரமணியன்? உங்களுக்கான நேரம். 5வது நாளாக தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் என்பது நீடிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை ரிப்பன் மாளிகையில் இந்த போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட ராயபுரம், திருவிக நகர் பகுதிகளை உள்ளடக்கிய 5, 6 ஆகிய 2 மண்டலங்களிலும் குப்பை அள்ளும் பணி மற்றும் பெண் தூய்மை பணியாளர்கள் மூலமாக சாலைகளை சுத்தம் செய்யும் பணி ஆகியவை தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டு உள்ளது. இதன் காரணமாக கடந்த மாநகராட்சியுடன் இணைந்து துப்புரவு தூய்மை பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட பெண்கள், சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. தூய்மை பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய தனியார் மயமாக்குவதை கண்டித்து இந்த போராட்டம் என்பது 5வது நாளாக நீடிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக மாநகராட்சி அதிகாரிகள் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆனால் எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படவில்லை. அது மட்டுமல்லாமல் அரசியல் கட்சி தலைவர்களும் நேரடியாக வந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவர்களிடம் பேச்சுவார்த்தை என்பது நடத்துகிறார்கள். அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். அதன் ஒரு கட்டமாக தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் தற்போது அந்த போராட்டம் நடத்தி வரக்கூடிய தூய்மை பணியாளர்களை நேரடியாக சந்தித்து பேசி வருகிறார். அந்த போராட்டத்திற்கு அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் அவர் பேசி வருவதாக தெரிய வந்திருக்கிறது. இதற்கிடையில் தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய சாலைகளில் குப்பைகள் அள்ளப்படாமல் தேங்கி இருக்கக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக ராயபுரம், வால்டாக்ஸ் ரோடு, பாரிமுனை, கொத்தவால்சாவடி, அண்ணாப்பிள்ளை தெரு, எழும்பூர் ருக்மணி லட்சுமிபதி சாலை, புதுப்பேட்டை வேலாயுதம் தெரு, புதுப்பேட்டை கூவம் சாலை ஆகிய இடங்களில் குப்பைகள் அள்ளப்படாமல் தேங்கி இருக்கக்கூடிய நிலையாகத்தான் தற்போது காணப்படுகிறது. உங்கள் தகவல்களுக்கு நன்றி. Thank you.